முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 25. மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து, ஐயோ அடியேன் அலையத்தகுமோ, கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே. இந்த கந்தர் அனுபூதி பாடலில் அருணகிரிநாதர் கர்ம வினையை பற்றி சொல்கிறார். கர்ம வினைகளின் காரணத்தினால இந்த பூமியில் எத்தனை நாள் நான் கஷ்டப்பட போகிறேன், முருகா இதிலிருந்து நீ என்னை மீட்பாயாக அப்படின்னு கேட்குறார். இப்போ பாடலுக்கு அர்த்தம் பார்ப்போம். மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து. மெய் அப்படின்னா நிஜம், வாழ்வை உகந்து. இந்த வாழ்வு இப்போ இந்த ஜென்மம் எடுத்து இந்த பூமியில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேனே, இந்த வாழ்வை உகந்து, அதாவது ரொம்ப அதில் மூழ்கி போய் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு மெய்யே என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பூமியில் இருக்கின்ற இந்த வாழ்க்கை எனக்கு சதமானது. அழியப்போகும் இந்த உடலை, முடியப்போகும் இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் இருக்கக்கூடியது என்று நினைத்து கொண்டு பொன்னும் பொருளும் சேர்த்து ஆசைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெவ்வினை, மிகவும் கடுமையான வினையின் காரணமாக. வினை அப்படின்னு சொன்னால் கர்மா. நம்ம இந்து மதம் இந்த கர்மா என்பதை தான் முழுவதுமாக நம்புகிறது. கர்மான்னு சொல்கிற போது 3 விதமான கர்மாக்கள் நமக்கு: சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் அப்படின்னு. சஞ்சிதம் அப்படின்னா எத்தனையோ பிறவிகளில் செய்த பாப புண்ணியங்கள்னால, நல்ல காரியங்களுக்கும் சரி கெட்ட காரியங்களுக்கும் சரி, இந்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் நமக்கு இந்த வினையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாப புண்ணியங்களின் காரணமாக நமக்கு வினை சேருகிறது. அதை சஞ்சிதம் அப்படின்னு சொல்லுவோம். பாப புண்ணியங்களின் காரணமாக, கர்மாக்களின் காரணமாக ஒரு பிறவி ஏற்படுகிறது. அந்த பிறவியில் நாம் முடிக்க வேண்டிய முன் பிறவிக்கான கர்மாக்கள், அதையெல்லாம் பிராரப்தம்னு சொல்லுவோம். பிராரப்த கர்மாக்கள் ஒரு ஜென்மா எடுத்த உடனே அந்த ஜென்மா முடிகிற வரைக்கும் நம்முடைய பழைய வினைகள் கழியும். அது பிராரப்தம். ஆகாமியம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம எடுத்த பிறவியில் என்னென்ன வினைகள் செய்கிறோமோ அதன் விளைவாக பின்னால் ஏற்படக்கூடிய கர்ம வினைகள். அதனால் இது ஒரு மூட்டை மாதிரி மனுஷன் சுமந்துட்டே வரான். ஒவ்வொரு பிறவியிலையும் இந்த சஞ்சித கர்மாங்கிறது தொடர்ந்து கொண்டே வருது. அந்த பிராரப்த கர்மாவை முடிஞ்ச வரைக்கும் நீக்க பார்க்குறோம். ஆனால் பிராரப்த கர்மாவை நீக்கினா கூட ஆகாமியம் சேர்ந்துக்கிறது. அதனால் அந்த நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், நல்ல வினைகள், தீய வினைகள் எது செஞ்சாலுமே அதற்கேற்றாற் போல் அந்த பாப புண்ணியத்தை தீர்ப்பதற்காக, பாபம் புண்ணியம் என்ற இரண்டுமே கழிந்தால்தான் முக்தி நிலையை அடைய முடியும். அதுக்காக தான் இவர் சொல்கிறார், வெவ்வினை வாழ்வை. இந்த வினை விட்டு போகிறதில்லை. அந்த வினை விட்டு போகிறதுக்கு எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்குறார் இந்த பாட்டில். பிறவியை ரொம்ப உயர்வாக நான் நினச்சிண்டு உகந்து, வாழ்வை உகந்து, ஐயோ அடியேன் அலையத்தகுமோ, இந்த பிறவியில் நான் அலைவது உனக்கு சரியாக இருக்கிறதா, நீ தான் இதை பார்த்து எனக்கு அருள் புரிய வேண்டும். திரும்ப திரும்ப இதே தான், அவன் அருளால் அவன் தாளை பணிந்து தான். அதுக்காக சொல்கிறார், நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறதே இந்த கர்ம வினைகளால் திரும்ப திரும்ப பிறந்து இந்த உலக வாழ்க்கையில் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கும் நிலையை நீ பார்த்து கொண்டிருப்பது சரியா? முதல் பாடலில் சொன்னார் இல்லையா, முறையோ முறையோன்னு கேட்டார். இந்த பாடலில் சொல்கிறார், தகுமோ தகுமோ அப்படிங்கிறார். இந்த பாடல்கள் எல்லாமே அருணகிரிநாதர் அவர் அனுபூதி பெற்ற நிலையில்தான். விமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா அப்படின்னார். உரிதா உபதேசம் உணர்த்தியவா அப்படின்னு சொன்னார். அதனால அதெல்லாம் அவர் ஆல்ரெடி அடைஞ்சவர். நமக்காகத்தான் வேண்டுகிறார். இறைவனிடம் வேண்டுகிற போது
நான் இந்த மாதிரி பூமியில் கஷ்டப்படுறது, இந்த வாழ்க்கையில் ஆசைப்பட்டு கொண்டு உழல்வதை நீ பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது என்று நாம் வேண்டுவதாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அருணகிரிநாதர் வேண்டுவதாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதற்கு முருகனை பார்த்து கேட்கிறார், கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே. மயில் வாகனத்தை உடைய சேவகன், சேவகன்னா தொண்டு செய்கிறவன் அப்படின்னு அர்த்தம். கையோ உன்னுடைய கரங்களோ, அயிலோ உன்னுடைய வேல், கழலோ உன்னுடைய கால்களில் அணிந்துள்ள கழல் என்ற ஆபரணமோ. இந்த இடத்துல கழல்ங்கிறத காலில் அணிந்த ஆபரணம்னு எடுக்காமல் அந்த பாதங்களையே குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கழலோ முழுதும் செய்யோய். இவை மூன்றுமே சிவந்த நிறத்தில் சிறப்பானதாக இருக்கிறது. முதல்ல கேட்டார் இல்லையா, மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து. இந்த கர்மாப்படி தான் நடக்கிறது. இல்லை, சிலப்பதிகாரத்தில் சொல்கிற போது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுவார். திருவள்ளுவர் சொல்லுவார், ஊழில் பெருவலி யாவுள அப்படின்னு கேட்பார். அந்த விதியை மாற்றணும். இந்த விதியை மாற்றுறதுக்கு முருகன் தானே முடியும். அயன் தலைமேல் கையெழுத்தே அவன் கால்பட்டு அழிந்ததுன்னு ஒரு அலங்காரத்தில் சொல்லுவார். அதை இந்த பாடலில் கேட்குற போதும், கையோ உன்னுடைய கைகள், கரங்கள், உன்னுடைய கரங்கள் வழிகாட்டும் கரங்கள், கர்ம வினைகளிலிருந்து நான் மீளுவதற்காக வழிகாட்டுகின்ற கரங்கள். கையோ அயிலோ, அயில்னா வேல், வேல்னா ஞானம். அந்த ஞானம் இந்த உலக மாயை என்பதில் கர்ம வினையினால் பிறக்கின்ற இந்த வாழ்விலிருந்து நான் கடை தேறுவதற்கான ஞானத்தை அளிக்கக்கூடியது உன்னுடைய வேல். அதனால் உன்னுடைய கையோ, உன்னுடைய அயிலோ, கழலோ, கழல்னா பாதங்கள், பாதங்கள் தான் இறுதியான முக்தி மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. பாதங்களை பற்றினால் அதுதான் பதமலர் தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் மறவேனேன்னு சொல்லுவார். அந்த பாதங்களை தொழுதால், பாதங்களை நினைத்தாலே அதுதான் மோட்சத்துக்கு வழி. அதனால இந்த கர்ம வினைகளிலிருந்து நான் நீங்க வேண்டுமென்றால் உன்னுடைய கை, வழிகாட்டுகின்ற உன்னுடைய கை, அயில் உன்னுடைய வேல், கழல் உன்னுடைய பாதங்கள், எனக்கு இறுதி மோட்சத்தை தரக்கூடிய பாதங்கள், இவையெல்லாம் சிறப்பாக அமையப்பெற்ற மயில் ஏறிய சேவகனே, மயில் வாகனத்தில் வருகின்ற முருகப்பெருமானே, நீ எனக்கு கர்ம வினையினால் தொடரும் இந்த பிறப்பே மெய்யானது என்று நம்பி இருக்கும் என்னுடைய நிலையை மாற்றி முக்தியை தேடக்கூடிய, மோட்சத்தை தேடக்கூடிய நிலையை எனக்கு அருள்வாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். முருகாச்சரணம்.